கொலை பாதகர்கள் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கொலை பாதகம்னா உங்களுக்கு தெரியும், லிட்ரலி கொலை பண்றவங்க என்று சொல்லி அர்த்தம். அல்லது ஆவிக்குரியபடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி சொல்றார், எப்படின்னு சொன்னா சகோதரனை பகைக்கிறவன் அவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. மத்திய 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஓமையை ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுவார். மத்திய 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். ராஜா அதை, இதெல்லாம் ஓமையை ஆண்டவர் பேசின வார்த்தை. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அந்த பட்டணத்தை சுட்டரித்தான். எதுக்கு? ராஜா விருந்துக்கு கூப்பிட்டாரு, என்ன இவர்களோ வரமாட்டேன் அப்படின்னு சொன்னபடினால ஊமையா அவர் சொல்றாரு, ராஜாவுக்கு கோபம் என்ன பண்ணா அந்த கொலை பாதகரை அழித்தான் என்று சொல்லி. இப்ப கொலை பாதகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மத்திய 21ஆம் அதிகாரம் 37 41 வசனங்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊமையில அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். மத்திய 21ஆம் அதிகாரம் 37 41 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க குமாரனை கொலை செய்தார்கள். ஏன்னா இவன் சுதந்திரவாளி என்று சொல்லி குமாரனை கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். ஹல்லேலூயா. கொலை பாதகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த ஊமையில காணப்படுது, அவர்கள் குமாரன் சுதந்திரவாளி என்று சொல்லி அனுப்பப்பட்ட குமாரனை அவர்கள் கொலை செய்தார்கள். கொலை செய்திருந்த திராட்சை தோட்டம் தனக்கு தான் நினைச்சாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, எஜமான் வந்தானாம். ஹல்லேலூயா. கொலை செய்யப்பட்டதோ குமாரன், ஆனால் வந்ததோ யாரு? எஜமான் வந்தார். எஜமான் என்ன பண்றாரா, அத்தனை பேரும் அழிக்கிறார். உங்களுக்கு தெரியும் யார் வரப்போகிறா, யார் இந்த உலகத்தை அழிக்க போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இந்த வசனம் என்ன காட்டி கொடுக்குது? அனுப்பப்பட்ட குமாரன் யார் என்று சொல்லி நீ அறியாதபடி அவர் என்ன பண்ண தள்ளிவிட்டாய், கொலை செய்தாய். ஆனால் வரப்போகிறதான எஜமான் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, நீ குமாரனை தள்ளிவிட்டபடினாலே உன்னை அழிக்க போகிறார்னு சொல்லி வசனம் சொல்ற. அப்படின்னா வந்தவர் நம்முடைய பிதாவானவர் நமக்காய் குமாரனாய் வெளிப்பட்டார். ஆனால் வரப்போகிற இந்த மனுஷகுமாரன் பாத்தீங்கன்னா பிதாவின் மகிமையோடு கூட என்ன பண்றார்? நியாய தீர்ப்பை அவர் கொடுக்க போகிறார் என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப கொலை பாதகர் தெரியுமா அர்த்தம்? குமாரனை ரிஜெக்ட் பண்றவங்க என்று சொல்லி அர்த்தம். கொலை பாதகர்கள் அல்லது மன்னிக்க முடியாத குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, குமாரனை யார் என்று சொல்லி அறியாம அவர்கள் தள்ளுகிறார்கள், விஷயமே தெரியல அவங்களுக்கு என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது.